Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான மூங் தால் ஃப்ரை. இதை நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு என்னோடய வீடியோ சேரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அப்போ இது சீக்கிரம் ஊறிடும். உங்கள்கிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரணமான தண்ணி ஊற்றி கூட ஊற வைக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஊறிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வடிச்சிட்டு இதை நம்ம கிச்சன் டவலில் போட்டு நல்லா காய வைக்க போகிறோம். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு முழுமையாக காய வச்சுருங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா இது போல் பரப்பி விட்டுட்டு இதை நல்லா காய வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ இது பொரிக்கிறதுக்கு கரெக்டான டைம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் இது போல் ஒரு சன்னி வச்சுருங்க. நீங்கள் டைரெக்டாக கூட எண்ணெயில் பொரிக்கலாம். ஆனால் அது வெந்ததுக்கப்புறமா அள்ளும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் மீடியமான சூடில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த பருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து வெளியில் எடுக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக போட்டு பொரிச்செடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சத்தமெல்லாம் அடங்கிட்டு இந்த பருப்பு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பொரிக்காமல் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் பொரிச்சதுனால எடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. அப்படியே ஒரு இடுக்கி வச்சுட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதை இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெலாம் கொடுப்போம். அதனால் இதில் இருக்க எண்ணெய் ரொம்ப ஆபத்தானது. அதனால் இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு நல்லா இது போல் பரப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லா எண்ணெயும் உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. இதே போல் மீத இருக்க எல்லா பருப்புகளையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா ஆறி இருக்குது. இதை நான் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். நான் அந்த கிளிப்பை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொறுமொறுப்பான மூங் தால் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. கடையில் வாங்காமல் வீட்லேயே இது போல் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.